கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதன் பேசுவதற்கு அழகிய வாய்ப்புகள் வழங்கப்பெற்ற படைப்பு. பேச்சின் மூலமாகத்தான் பிற உயிரினங்களிலிருந்து அவன் வேறுபட்டு நிற்கிறான். அவனால் பேசாமல் இருக்க முடியாது. பேசாமல் இருந்துவிட்டால் அவன் அதை வேதனையாக உணர்வான். பேச்சு துணைக்கு ஆள் இல்லாவிட்டால் அவன் செத்து போய் விடுவான். அந்த அளவிற்கு பேச்சுக்கு அவனிடத்தில் முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த பேச்சு என்பது இங்கு மட்டுமல்ல, மறுமை நாளிலும் மனிதன் பேசிக்கொண்டுதான் இருப்பான். மனிதன் மறுமை நாளில் எப்படியெல்லாம் பேசுவான் என்பது திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சொர்க்கவாசிகளோடு எப்படி பேசுவார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு நரகவாசிகளோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெற்றால் அவர்கள் எப்படி பேசுவார்கள், அடியான் தன்னிடத்திலேயே தானே பேசிக் கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் மறுமையிலே இருக்கிறது. அது எப்படி நிகழப்போகிறது, இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் பேசப்பட்டிருக்கிறது. நரகவாசிகள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலே வெந்து கருகி கொண்டிருக்கிற அந்த நிலையில நரகவாசிகள் சக நரகவாசிகளோடு என்ன பேச போகிறார்கள்? நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகளை காணக்கூடிய அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க பெறும். அப்படி கிடைக்க போகிற போது நரகவாசிகள் சொர்க்கவாசிகளோடு என்ன பேசுவார்கள்? இத்தனையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சொர்க்கவாசிகளோடு என்ன பேசுவான்? அதே அல்லாஹ் நரகவாசிகளோடு என்ன பேசுவான்? நாம் சொர்க்கத்திற்கு சென்று அல்லாஹ்வோடு பேச வேண்டிய வாய்ப்பு, சொர்க்கத்திற்கு சென்று அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன? இது குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். மலரும் நினைவுகள் என்ற தலைப்பிலே துன்யாவிலே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதையெல்லாம் இதற்கிடையிலே நாம் நினைவு கூற வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்துத்தான் மறுமையினுடைய வாழ்க்கை அமைகிற காரணத்தினால் மறுமை வாழ்க்கையில் இருந்து கொண்டு உலக வாழ்க்கை குறித்து மனிதன் சிந்தித்து பார்ப்பான். இதையெல்லாம் நாம் இன்றைக்கே சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன் சிந்திக்க சொல்லி ஏவுவதற்காகத்தான், சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். எனவே மறுமை நாளிலே மலரும் நினைவுகளை நாம் நெஞ்சிலே சுமக்க போகிறோம் என்று சொன்னால் அந்த மலரும் நினைவுகள் வேதனையான நினைவுகளாக இருக்கக்கூடாது, இனிமையான நினைவுகளாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, முதலிலே சொர்க்கவாசிகளோடு என்ன பேசுவார்கள் என்று திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இதற்காக வேண்டி நாம் தேர்வு செய்திருப்பது 2 வசனங்களை தேர்வு செய்திருக்கிறோம். அதிலே முதலாவது வசனத்திலே 52வது அத்தியாயத்துடைய 17 முதல் 28 வரைக்கும் வாசித்து பாருங்கள். சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய இன்பங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம். முத்தகீன்கள் அவர்கள் இன்பங்களிலே இருப்பார்கள், சொர்க்க சோலைகளிலே இருப்பார்கள், இப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் வரிசையாக சொல்லிவிட்டே வருகிறான். சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை குறித்து பட்டியலிடுகிறான், வரிசைப்படுத்துகிறான். அப்படியே பேசிட்டு வரும்போது சொல்றான், சொர்க்கவாசிகள் ஒருவரை ஒருவர் முன்னோக்கி அமர்ந்து கொண்டு சொர்க்கவாசிகள் பேசிக் கொள்வார்கள். சொர்க்கத்துல உட்கார்ந்துகிட்டு சந்தோஷமா பேசிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா மறுமையில சொர்க்கத்திலே அல்லாஹ் வழங்குகிறான். அப்போது அவர்கள் ஒருத்தருக்கொருவர் விசாரித்துக் கொள்கிறார்கள். எப்படி? இன்னா குன்னா கபுலு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன். நாம் உலக வாழ்விலே இருந்தபோது, நம்முடைய குடும்பத்தாரிடையே இருந்தபோது நாம் அஞ்சி கொண்டிருந்தோம். சொர்க்கத்துக்கு போவோமா போக மாட்டோமா, அல்லாஹ் நம்மளை தூக்கி நரகத்துல போட்டுருவானா அப்படின்னு நம்ம பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? சொர்க்கத்துல நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்களும் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க, நாங்களும் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். சாய்வு இருக்கைகளிலே சந்தோஷமாக சொகுசு இருக்கைகளிலே அல்லாஹ் நம்மை அமர செய்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்து விட்டான். வேதனை விட்டு நம்மளை காப்பாற்றி நரக வேதனை என்று அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி விட்டான் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னா குன்னா மின் கபுலு நதூஹு,
இதற்கு முன்னால் அவனையே அழைத்து நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம். இறைவா, எங்களுக்கு சொர்க்க பாக்கியத்தை கொடு, நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்தீரு, மறுமையினுடைய தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாத்தீரு, எங்களுடைய விசாரணை எங்களுக்கு லேசாக ஆக்கிவை என்றெல்லாம் நாம் பல்வேறு விதமாக அந்த அல்லாஹ் இறைவனை அழைத்து நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம். அது வேலை செஞ்சிருச்சு. இன்றைக்கு நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டிருச்சு. நாம சொர்க்கலோகத்துக்கு நம்ம வந்துட்டோம் என்று சொல்லி சந்தோஷமாக அவர்கள் அமர்ந்து பேசிக் கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 52ஆம் அத்தியாயத்துடைய 17 முதல் 28 வரைக்கும் இருக்கிற வசனங்களிலே பேசுகிறான். இங்க உட்கார்ந்து நம்ம பேசிக்கொள்ற மாதிரி அங்க உட்கார்ந்து நம்ம பேசிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் தான் நமக்கு முக்கியம். இங்க 1000 உட்கார்ந்து பேசலாம், அது நரகத்துக்குரியதாக இருக்கலாம், சொர்க்கத்துக்குரியதாக இருக்கலாம். ஆனா அங்க சொர்க்கத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சு பேசுறதுக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இந்த வாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கணும். எப்படி நாம குடும்பத்தாரிடையே வாழ்ந்த போது அஞ்சி கொண்டிருந்தோம், பயந்து கொண்டிருந்தோம், எங்கே போவோமோ, எப்படி வாழ்வோமோ, எப்படி நாம் நரகத்தில் வீழ்வோமோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தோம், அஞ்சி கொண்டிருந்தோம். ஆனால் அவற்றிலிருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மை காத்து இன்றைக்கு சொர்க்க உலகத்திலே கொண்டு வந்து நமக்கு சொகுசாக அமர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி பேசக்கூடிய அந்த நிலை நமக்கு தோன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். அதே மாதிரி பாத்தீங்க சொன்ன சொர்க்கவாசிகளோடு பேசிக் கொள்ளக்கூடிய இன்னொரு காட்சியை அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கிறான். எப்படி அவர்களில் சிலரை முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள், பேசிக் கொள்ளுகிறார்கள். எப்படி பேசிக் கொள்ளுகிறார்கள்? கால காயிலும் மின்கும், அவர்களில் ஒருவர் இன்னொருவரை பார்த்து சொல்லுகிறார். சொர்க்கவாசிகளில் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்றார். எப்படி? பிளாஷ்பேக் ஓட்டி தன்னுடைய மலரும் நினைவை அவர் சொல்றாரு. இன்னி காணலி கரீன், எனக்கு ஒரு நண்பன் ஒருவன் இருந்தான், துன்யாவோட வாழ்க்கையில் எனக்கு ஒரு நண்பன் ஒருத்தன் இருந்தான். அவன் என்னை பார்த்து அடிக்கடி கேட்பான். அவனுக்கு இஸ்லாம் ஈமான்ல நம்பிக்கை கிடையாது, அவன் காஃபிரான கூட்டாளி. எனக்கு அவன் எப்படி கேட்பான்னு சொன்ன, இன்ன கலமினல் முசத்திகீன், இவற்றை எல்லாம் நீ நம்புகிறாயா? என்னமோ அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது, நரகம்னு ஒண்ணு இருக்கு என்று சொல்லி அவன் என்ன கேட்டான். நீ இதெல்லாம் நம்புறியா அப்படின்னு கேட்டான். ஐன்ன கலமினல் முசத்திகீன், நம்பக்கூடியவர்களின் ஒருவனாக இருக்கிறாயா என்று என்னை அவன் பார்த்து கேட்டான். ஐதா மித்னா வ குன்னா துராபன் வ ஐலாமன் ஐன்னா லமதீனூன், நாமெல்லாம் மரித்து போன பின்னர், இறந்து போன பின்னர், மண்ணோடு மண்ணாகி உக்கி போன பின்னர் நாமெல்லாம் எழுப்பி விசாரிக்கப்பட இருக்கிறோமா? என்னடா கதை விடுற நீ அப்படின்னு என்னை பார்த்த நண்பன் கேட்டான், என்னுடைய கூட்டாளி கேட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு சக சொர்க்கவாசிகள் இடத்துல அந்த மனிதர் சொல்லுகிறார், அல் அன்தும் முத்தலியூன், அவனை பார்க்கணுமா, அந்த நண்பனை பார்க்கணுமா? இதோ அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் அவருக்கு, அந்த நண்பனை பார்க்கக்கூடிய, அவர் சொர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்துகளில் இருந்து கொண்டு நரகத்துடைய படுகொடியிலே கிடக்கக்கூடிய அந்த நண்பனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அங்க சொர்க்கவாசிக்கு வழங்குகிறான். அல் அன்தும் முத்தலியூன், எட்டி பார்க்க விரும்புகிறீர்களா என்று அவர் கேட்கிறார். பத்தலா, அவர் எட்டி பார்ப்பார். பராஹு ஃபி சவாயில் ஜஹீம், நரகத்துடைய மையப்பகுதியில் அவன் இருப்பான். எவன் கேட்டானோ, நம்புகிறாய் என்று கேட்டானோ, இறந்து மரித்து போய் உக்கி மக்கி போன பிறகு நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோமா, இதையெல்லாம் நீ நம்புகிறாயா என்று கேட்டானே, அவன் இதோ நரகத்துடைய நடுப்பகுதியிலே கிடக்கக்கூடிய காட்சி அந்த சொர்க்கவாசி நண்பர் பார்க்கிறார். கால சொல்லுகிறார், அவனை பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி பேசுகிறார்? தல்லாஹி இன் குன்த லதுர்தீன், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், என்னை நரகத்தில் விழ வைக்க பார்த்தாயே, என்னை நரகத்திலே தள்ளிவிட பார்த்தாயே, தப்பித்து விட்டேன், அல்லாஹ் என்னை காத்து விட்டான், இன்றைக்கு நான் சொர்க்கத்துக்கு வந்து விட்டேன், நீ என்னை தடுத்தாய், நரகத்திலே விழ வைக்க பார்த்தாயே, நீ நரகத்தில் இருக்கிறாயே என்று அவர் கேட்கிறார். வலவுலா நிஅமத்து ரப்பி, என்னுடைய இறைவனுடைய அருள் மட்டும் இல்லாவிட்டால், கருணை மட்டும் இல்லாவிட்டால், லகுன்து மினல் முஹதரீன், நானும் நரகத்திலே உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டிருப்பேன், அமர்த்தப்பட்டிருப்பேன். அஃபபான ஹல்மி மய்யிதீன் இல்லா மௌத்தத்தல் ஊலா, மரணம் என்பது ஒரு தடவை தான், ஒரு தடவை தவிர மரணிக்க போவதில்லை, நாம் அதாபு செய்யப்பட போவதும் இல்லை, இனி நாங்கள் அதாபு செய்யப்பட போவதும் இல்லை, மரணம் முடிந்து விட்டது, இனி மரணம் எங்களுக்கு இல்லை, இனி அதாபு எங்களுக்கு இல்லை. இந்த நிலையில் அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து வைத்து விட்டான், உன் பேச்சை கேட்டிருந்தால் நான் நரகத்துக்கு வந்திருப்பேன் என்று சொல்லி அந்த நரகத்து நண்பரை பார்த்து சொர்க்கத்து நண்பர் சொல்லக்கூடிய காட்சியை அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்துடைய 50 முதல் 60 வரை இருக்கக்கூடிய வசனங்களிலே அந்த உரையாடலை அல்லாஹ் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அப்போ மலரும் நினைவுகள் ஓடுகிறது.
நாமும் அங்கே இருந்து கொண்டு சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை வழிகெடுத்த எத்தனையோ அம்சங்களை விட்டும் நம்மை அல்லாஹ் காத்திருந்தால் அந்த அம்சங்களை எல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். நான் மட்டும் அவன் சொன்னதை கேட்டிருந்தால், நான் மட்டும் அந்த பாதையை தேர்வு செய்திருந்தால், அந்த சூழலுக்கு அகப்பட்டிருந்தால் நம்ம இந்த சூழலுக்கு வந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி மலரும் நினைவுகளோடு சொர்க்கத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்தினுடைய நினைவுகளை எல்லாம் மனதில் தாங்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படிங்களா? பாத்தீங்களா? மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நாம துன்யாவை நினைக்காம இருக்க முடியாதுங்க. எண்ணித்தான் தீர வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி, நரகத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எப்படி அமைந்தது, நான் எப்படி அமைத்துக் கொண்டேன் என்பதை குறித்து ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். எனவே அன்பு சகோதரா, அன்றைக்கு அமர்ந்து கொண்டு சிந்திப்பதற்கு முன்னால் இன்றைக்கே நாம் விழித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக கலங்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய அந்த ஒரு துர்பாக்கிய நிலை நமக்கு ஏற்படாது என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையாக, முன்னெச்சரிக்கையாக, முன்னறிவிப்பாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா, சொர்க்கவாசிகள் நரகவாசிகளோடு பேசக்கூடிய காட்சிகள் திருமறை குர்ஆனிலே இருக்கிறது. சொர்க்கவாசிகள் நரகவாசிகளோடு பேசுகிறார்கள். ஜன்னாத்தின் யதசாலூன், சொர்க்கத்திலே இருந்து கொண்டு அவர்கள் விசாரித்துக் கொள்வார்கள். அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை குறித்து அவர்கள் விசாரித்துக் கொள்கிறார்கள். அவன் எங்க, இவன் எங்க, அந்த நண்பன் எங்க, இந்த நண்பன் அப்படின்னு யோசனை வருது அவங்களுக்கு. எங்க போயிட்டானுங்க? சொர்க்கத்துல காணமே. பார்த்தா நரகத்தில் காணுங்க. அல்ல, நரகத்துல காட்டுறான். அவங்கள காட்டுகிற போது கேட்கிறார்கள், மா சலகக்கும் ஃபீ சகர், சக்கருக்கு ஏன் வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? நண்பர்களே, தோழர்களே, என் உறவினர்களே, ஏன் வந்தீர்கள்? அப்ப அவங்க சொல்றாங்க, 4 விஷயத்தை நாங்க செஞ்சோம், அதனுடைய விளைவை இன்றைக்கு நாங்கள் நரகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகக்கூடிய தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. எங்களுக்கு தொழுகை என்று சொன்னாலே எங்களுக்கு பிடிக்காது, அதுக்கு நேரம் இருக்காது. எங்களுக்கு வியாபாரம் முக்கியம், எங்களுக்கு குடும்பம் முக்கியம், எங்களுக்கு பிசினஸ் முக்கியம், எங்களுக்கு தொழுகை எல்லாம் முக்கியமாக இருக்கிற அன்னைக்கு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை. அதே மாதிரி எனக்கு என் பிரச்சனை முக்கியம், என் குடும்பம் முக்கியம், என்னுடைய கஷ்டப்பாடு தான் எனக்கு முக்கியம், என்னுடைய பொருளாதாரம் தான் முக்கியம், என்னுடைய சந்தோஷம் முக்கியம். நான் இருந்துட்டேன். நானு வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை பாலைகளுக்கு உணவளிக்கக்கூடிய எண்ணமெல்லாம் எனக்கு இருக்கவில்லை, நான் எங்களுக்கு இருக்கவில்லை. ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் இருக்கல. சமூக எண்ணங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கூட துனியால இருக்கும்போது இருக்கல. நாங்க உழைப்போம், பாடுபடுவோம், நாங்க திம்போம், எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அடுத்தவன் சாப்பிட்டானா இல்லையா, அவனுடைய வீட்டிலே அடுப்பறிகிறதா இல்லையா, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தோம். அதனுடைய விளைவை தான் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. 2வது காரணத்தை சொல்லுகிறார்கள், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், மூழ்கி திளைப்போரோடு நாங்களும் மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தோம், வீணான விஷயங்கள்ல ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். ஜாலி, என்ஜாய் இருக்கிறதால என்ஜாய், ஊட்டி கிளம்பு, கொடைக்கானல் கிளம்பு, அங்க போ இங்க போ, இதுதான் எங்க எண்ணமா இருந்துச்சு. வேற எதுவுமே எங்களுக்கு இல்ல. வீணான விஷயங்கள் என்ன இருக்கிறதோ அத்தனையும் ஜாலி ஜாலி ஜாலி, மூழ்கி அதுல மூழ்கிட்டோம். நாங்க மூழ்கி திளைப்போரோடு நாங்களும் மூழ்கி திளைத்தோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன், விசாரணை நாள் ஒன்று இருப்பதை நாங்கள் ஏற்க மறுத்தோம். இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இருக்கல. விசாரணை கேட்பானே, அது பண்ணுவானே, என் தொழுதியான்னு கேட்பானே, ஏழைபாளைய கவனிச்சான்னு கேட்பானே, சதகாச காத்து குடுத்தியான்னு சொல்லி கேட்பானே, எப்படி உன்னை நேரங்காலத்தில் செலவழிச்ச அப்படின்னு கேட்பானே, இந்த நாள்ல ஒண்ணு இருக்கு, அந்த நாளுக்காக வேண்டி உன்னை தயார்படுத்திக் கொண்டாயா, ஆயத்தப்படுத்திக் கொண்டாயா என்று கேட்பானே. எந்த உணர்வெல்லாம் எங்களுக்கு இல்லை. மறுமை நாளை குறித்து எந்த கவலையும் எங்களுக்கு இருக்கவில்லை. ஹத்தா அத்தானல் யகீன், இப்படியே நாங்கள் வாழ்நாளை கழித்து மரணமும் எங்களிடத்தில் வந்து சேர்ந்தது. உறுதி எங்களிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லாஹ்வுடைய பார்வையில் உறுதி என்றால் மரணம் என்று பொருள். மரணமும் எங்களிடத்தில் வந்து சேர்ந்தது. பிறகு இங்க வந்து சேர்ந்துருவோம், இந்த நரகத்துக்கு வந்து சக்கருக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி, சக்கரில இருக்கக்கூடிய நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு பதிலளிப்பார்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் அல் முத்தஸிர் அத்தியாயத்துடைய 74ஆம் அத்தியாயத்துடைய 40 முதல் 47 வரை கூட வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். புரிஞ்சுங்களா? தொழுக, ஏழைபாளைக்கு உணவளிக்கல, நாங்க வீணான விஷயங்கள் மூழ்கிட்டோம், நாங்க மறுமை நாளை நம்பாம இருந்துட்டோம், அங்கலாய்க்கக்கூடிய கவலைக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லாம் இழந்து விட்டோமே, இனி நம்பி என்ன புலன்?
இனி மறுமை இருக்கிறது என்று சொல்லி என்ன பலன்? இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் தொழுவேனே, இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் என்று சொல்வேன், பொருளாதாரத்திலே ஒரு பகுதியை ஏழைகளுக்காக வேண்டி செலவிடுவேனே என்றெல்லாம் அங்கலாய்த்தால், பிதற்றினால், அங்கே சொன்னனால ஒரு பயனும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு தெரிவித்து விடுகிறார். எல்லாம் நமக்கு மலரும் நினைவுகளாக அங்கிருந்து கொண்டு மறுமையிலே இருந்து கொண்டு இவற்றை குறித்து சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா, நரகத்திலே இருக்காது சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பேசுகிறார்கள், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைக்கிறார்கள். வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நார், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை கூப்பிடுகிறார்கள். எப்படி? எப்பா அன்கது வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா வஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா? கது வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை நாங்கள் கண்டு கொண்டோம். நீ ஈமான் கொள்ளு என்று சொன்னான், ஈமான் கொண்டோம். வணங்கு என்று சொன்னான், வணங்கினோம். வழங்கு என்று சொன்னான், வழங்கினோம். அஞ்சு என்று சொன்னான், அஞ்சினோம். தீமைக்கு செல்லாதே என்று சொன்னான், தீமைக்கு செல்லாமல் இருந்தோம். அதுக்குள்ள பரிசுகளை பூரா தரதாக சொன்னா, அந்த பரிசுகளை பூரா நாங்க பார்த்துட்டோம்ப்பா. வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்களை படைத்தாள்பவன் எவற்றையெல்லாம் எங்களுக்கு வாக்குறுதியாக வழங்கினானோ அவற்றையெல்லாம் நாங்கள் கண்டுவிட்டோம். ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு எவற்றை வாக்களித்தானோ அதை நீங்கள் கண்டீர்களா? எப்படி கிண்டலா கேட்கிறாங்க பாருங்க. உங்க இறைவன் உங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் என்று சொல்லி முன்னறிவிப்பாக அன்னைக்கு நடக்கக்கூடியதை இன்னைக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கிறான். நாம என்ன பேசுவோங்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இன்றைக்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைனகும், அவர்களுக்கிடையிலே ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பார், அல்லாஹ்னத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் தான் இருக்கிறது. இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் தடித்தார்களோ, அந்த பாதையை கோணலாக்க முயற்சித்தார்களோ, இவர்கள் மறுமையை நிராகரித்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து தான், சாபம் தான் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பிரகடனப்படுத்துவார் ஒருவர் என்று அந்த வசனம் முடிகிறது. சூரத் ஆராஃபினுடைய 7ஆம் அத்தியாயத்துடைய 44 முதல் 45 வரைக்கும் படிச்சு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா, மற்றவங்கிட்ட பேச சொர்க்கவாசி நரகவாசிட்ட பேசுறது இருக்கட்டும், நரகவாசி சொர்க்கவாசிட்ட பேசுறது இருக்கட்டும், நான் என்னிடத்திலே பேசுவேன், நீங்கள் உங்களிடத்திலேயே பேசுவீர்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட நாளாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோம், அப்படி ஏதாவது தனியா பேசிட்டு இருந்தா யாரோ செல்போன்ல பேசுறாருன்னு சொல்லிடுவாங்க. தனியா சார் மைக்கு மாட்டிருப்பாரு, மைக்கே இருக்காது, ஆனா மைக் மாட்டிட்டு பேசிட்டு இருக்காரு நினைச்சுக்கோ. நம்ம தனியா உட்கார்ந்து பேசுவாங்க, மறுமை நாள்ல பேசுவான், மனுஷன் பேசுவான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சமயம் நாங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்போது திடீரென அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள். சிரித்து விட்டு அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள், ஹல் ததுரூன மிம்மா அல்ஹகு, ஏன் சிரித்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்ப நாங்க சொன்னோம், அல்லாஹ் ரசூலுக்கு ஆலம் எங்களுக்கு என்ன தெரியும், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்ப சொன்னாங்க, நாளைக்கு ஒரு அடியான் தன் ரப்பிடத்திலே அவன் பேசக்கூடிய உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற போது கேள்வி கணக்கு விசாரணை நடக்கிற நேரம், அப்ப அவர் அல்லாஹ் இடத்துல கேட்பானா, அவரமா பேசுறான். அல்லா இடத்துல எப்படி பேசுறான்? யா ரப்பி அலம் துஜிர்னி மினல் லுல்மி, எனக்கு அநீதி இழைக்க மாட்டேன் என்று அநீதி இழைப்பதிலிருந்து பாதுகாப்பு வழங்குவான், அதை வழங்குவேன் என்று நீ எனக்கு உறுதி கொடுக்கிறியா? உனக்கு நான் அநியாயம் பண்ண மாட்டேன்னு உறுதி கொடுக்குறியான்னு கேட்பான் அல்லாஹ். யாரு? அடியா மனுஷன் போய் கேட்கிறான், எனக்கு அநியாயம் பண்ண மாட்டேன் நீ உறுதி கொடுக்குறியா? அல்லாஹ் சொல்லுவான், சரிப்பா அநியாயம் பண்ண மாட்டேன், சொல்லு என்ன செய்யணும். அப்ப கேட்கிறான், இன்னைக்கு ஏதாவது விசாரணை பண்றதா இருந்தா, என்னைய விசாரணை பண்றதா இருந்தா வேற ஆளை வச்சல்ல எனக்கு எதிராக சாட்சியை கொண்டு நிறுத்தக்கூடாது. என்னிடமிருந்துதான் எனக்கு சாட்சி வேண்டுமே தவிர என்ன தவிர வேற வெளியால் யாரும் எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அதுக்கு உறுதிமொழி வாங்கிக்கிறான் முதல்லயே. என்னுடைய புறத்திலிருந்து எனக்கு சாட்சி வர வேண்டும், வெளி சாட்சி வரக்கூடாது. எனக்கு எதிராக சாட்சி சொல்றதாக இருந்தா சரிப்பா. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உன்றை நீ செஞ்சு வச்ச நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சது எழுதி வச்சார்களா இல்லையா? அந்த கிராமன் காத்திபீன் எண்ணியத்துக்குரிய எழுத்தர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். போதுமா? உனக்கு நீயே போதுமா? போப்பா, நீயே சாட்சி எடுத்துக்க போ, வேற யாருமே சாட்சி கிடையாது. இன்னைக்கு 2 சாட்சி தான், 2 அல்ல 3.
ஒன்னு நீ உனக்கு நீயே சாட்சி, ஒன்று. ரெண்டு, கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்கள் 2 பேரும் சாட்சி. போதுமா அப்படின்னு கேட்கிறான். போதும். அப்படியா, சரி. இப்ப நான் வாயில விட்டான்னு இவனை நினைச்சுக்குவா என்ன தெரியுமா, நம்ம தான் எம்மட்டெல்லாம் பேச விட்டான்னு வச்சுங்க, யாரையாலும் நம்ம ஜெயிச்சு விடுவோம்ல, எல்லாம் நமக்கு அப்படி திறமையை கொடுத்துருக்கான்ல, அப்படி சில பேருக்கு மனசுல ஓடிட்டு இருக்கும். அதுக்கு தான் இப்படி பேசுறான். என்னன்னு, எனக்கு நான் தான் சாட்சியாக இருக்க வேண்டும் கேட்கிறான். ஏதாவது பேசி சமாளிச்சிருவோம். அவனுக்கு அவன் மேல அவனுக்கு தன்னம்பிக்கை. அப்படியா, உனக்கு நீதான் சாட்சி, ஆனால் வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுருவேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாய்க்கு அங்கே சீல் வைக்கப்பட்டு விடும், முத்திரை வைக்கப்பட்டு நல்ல வாயை போட்டு சிப்பு போட்டுருவான். அப்புறம் அவன்கிட்ட யாருக்கா நீ அல்லாஹ் சொல்லுவானா, இப்ப நீ தான் பேச போற, ஆனா என்ன வாயில பேச மாட்டேன், அவ்வளவுதான். வாயில பேச மாட்டேன், உன்னுடைய உறுப்பு அத்தனையும் பேசு. இப்போ அவனுடைய உறுப்புகளுக்கு சொல்லப்படும் இன்றைக்கு பேசுங்கள் அப்படின்னு உத்தரவு அல்லாஹ்வுடைய புறத்தில் வருகிறது. பேசுங்கள் என்று. கை பேசுகிறது, கால் பேசுகிறது, கண் பேசுகிறது, காது பேசுகிறது, அவனுடைய உறுப்புகள் எல்லாம் பேசுகிறது. அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்து அவருடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம், அவருடைய கைகளும் பேசும், அவருடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லும், அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி பேசும். சூரத் யாசீனுடைய 65வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் பேசுங்க என்று அந்த அவயவங்களுக்கு, உறுப்புகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அப்பொழுது அவன் செய்தது எல்லாவற்றையும் அந்த உறுப்புகள் சொல்லித்து இருக்கிறது. எல்லாத்தையும் ஒப்பிச்சு போடு. இந்த கை பண்ண பாவத்தை பூரா கை சொல்லி போடுது, இந்த காலு பண்ண பாவத்தை பூரா காலு சொல்லிடுது, மற்ற அவயவங்கள் என்னென்ன அவயவங்கள் இருக்கிற அத்தனையும் பேசி முடிச்சிருது. இவனுக்கு எதிராக சாட்சி. இப்ப இவருக்கு என்ன கேட்டாரு, இவரு வெளி சாட்சி வரக்கூடாது, நான் தான் எனக்கு சாட்சியா இருக்கணும்னு சொன்னதுக்கு அல்லாஹ் வச்சா பாருங்க வேட்டு. எப்படி வச்சா, வாய்க்கு சீல் வச்சு விட்டு மற்ற உறுப்புகள் எல்லாம் பேச விட்டுறான். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே பூரா உண்மை, மறுக்க முடியாது. அப்ப அவனை அல்லாஹ் கொஞ்ச நேரம் அவனை தனியா விட்டுருவான். அல்லாஹ் தனியா விடுறான். அவனும் அவன் அவயவங்களை பார்க்கிறான். இந்த கையை பார்க்கிறான், துரோகி, நாசமா போனவனே. காலை பார்க்கிறான், கையை பார்க்கிறான், உறுப்புகளை பார்க்கிறான், சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, போதன் லகுன்ன வஸஹ்கன், தொலைந்து நாசமா போங்க, நாசமா போங்க. யாரை பார்த்து? இவனை பார்த்து சொல்லிக் கொள்கிறான், தன்னை பார்த்து தானே சொல்லிக் கொள்கிறான். போதன் லகுன்ன வஸஹ்கன், தொலைந்து போங்கள், நாசமா போங்கள் என்று சொல்லி தன்னைத்தானே அவன் சபித்துக் கொள்கிறான். அது சொல்லி போட்டு சொல்றான், இம்புட்ட நேரம் அல்லாட்ட நான் வாதாடிட்டு இருந்தேன், யாருக்காண்டி வாதாடிட்டு இருந்தேன்? இவ்வளவு நேரம் நான் வாதாடினேனே யாருக்காக? உங்களுக்காகத்தானே நான் அல்லாட்ட வாதாடிட்டு இருந்தேன். நீ நல்லா இருக்கணும், இந்த கையை பார்த்து சொல்றான், நீ நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி தானே நானு சொர்க்கத்துல சுகமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே உங்களுக்காக பேசிட்டு இருந்தேன். இந்த காலுக்காகத்தானே பேசிட்டு இருந்தேன், இந்த கண்ணுக்காகத்தானே பேசிட்டு இருந்த, காதுக்காகத்தானே பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எதிராகவே ஆப்பு வைக்கிறீங்களா? எனக்கு எதிராக பேசுகிறீர்களே, நாசமா போங்கள், தொலைந்து போங்கள் என்று சொல்லி தன்னைத்தானே பார்த்தவன் சபித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிமுடைய 5679வது ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உரையாடுகிறான் மனிதன். இவனுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ, என்னை குறித்து எனக்கு தெரியாதா? என்னை குறித்து என் கைக்கு தெரியாதா? என்னை குறித்து என் காலுக்கு தெரியாதா? இவையே சாட்சியாக மாறுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்மை குறித்து நம்முடைய அவயவங்கள் நல்சாட்சி வழங்குவதற்கு, நற்சான்றுகள் வழங்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா, நரகவாசிகளோடு பேசுவார்கள். அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஹதீஸ்களில் அது சம்பந்தமான பதிவுகள் இருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ், அபூ வாயில் உஸாமத் இப்னு ஸைத் வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியினுடைய ஒரு நீண்ட நெடிய ஹதீஸினுடைய இடையிலே வருகிறது ஒரு செய்தி. உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் மறுமையிலே நரகவாசிகள் நரகத்துக்கு சென்ற பிறகு, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு, நரகத்திலே ஒரு மனிதர் கழுதை எப்படி செக்கு இயந்திரத்தை சுத்தி வருமோ, மாடு எப்படி செக்கு இயந்திரத்தை சுற்றி சுற்றி எண்ணெய் எடுப்பதற்காக வேண்டி வருமோ,
அந்த மாதிரி ஒரு மனிதன் அவன் நரகத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வருகிறான். சில அறிவிப்புகள் இப்படியும் இருக்கிறது, குடல் வயிறு கிழிக்கப்பட்டு குடல் எல்லாம் வெளியே கொட்டி இருக்குமா, அந்த குடலை இழுத்துக்கிட்டு என்ன செய்வான் அந்த மனுஷன் அப்படியே நரகத்துக்குள்ள சுத்தி சுத்தி வந்திருப்பான். சாதாரண மனுஷன் நினைச்சிடாதீங்க, அறியப்பட்ட மனிதன், உலகத்திலே நன்மை ஏவியவன், தீமையை தடுத்தவன், சமூக சீர்திருத்தவாதி, தாயியாக இருந்தவன், அழைப்பாளனாக இருந்தவன், குழுதாவா மேற்கொண்டவன், தனிதாவா மேற்கொண்டவன், அப்படிப்பட்ட ஒரு ஆள், அறியப்பட்ட ஒரு பிரசங்கி, சமூக சீர்திருத்தவாதி, நரகத்துக்குள்ளே குடல் தொங்கி இருக்கிற நிலையில செக்கு மாடு சுத்தி வர்ற மாதிரி, செக்கு கழுதை சுத்தி வர்ற மாதிரி நரகத்தை சுத்தி சுத்தி வர்றான். அப்படி சுத்தி வருகிற போது இவனை பார்க்கிற போது யாருக்கு ஆச்சரியம் வருகிறதோ இல்லைக்கிறதோ, அங்க இருக்கிற நரகவாசிகளுக்கு ஆச்சரியம் வந்துருது. இதெல்லாம் இவர் இந்த ஆள்ரா, இந்த ஆளு எந்த ஆளு, நமக்கெல்லாம் பயான் பண்ணு வரல, நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணு வரல, நமக்கெல்லாம் சீர்திருத்தம் பண்ண அந்த ஆள் தான் இங்க இருக்கிறாரா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்தணும், அல்லாஹ் காப்பாத்தணும். அந்த நிலை வரக்கூடாது. நம்மை பார்த்து கை நீட்டி பேசக்கூடாது. யாரு இவன் எனக்கு நன்மையை சொன்னவனாயிற்று, தீமை செய்ய வேண்டாம் என்று தடுத்தவனாயிற்று, மற்றவர்கள் பார்த்து கேவலப்படுத்தக்கூடிய நிலை நமக்கு தோன்றிவிடக் கூடாது. அதனால்தான் தாயிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட செய்தி இது, நன்மையை ஏவக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி இது, தீமையை தடுக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி இது. அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார்கள், நரகவாசிகள் கேட்கிறார்கள், ஐ ஃபுலான் அலஸ்த குன்த தஅமுரு பில் மஅரூஃப் வ தன்ஹா அனில் முன்கர், நீ நன்மையை ஏவக்கூடியவனாக இருக்கவில்லையா, தீமையை தடுக்கக்கூடியவனாக இருக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்லுகிறார், உடலெல்லாம் தொங்கி போய் கேவலப்படுத்தி எல்லாம் வச்சிருப்பான். அந்த மனுஷன் சொல்றாரு, இன்னி குன்து அஅமுரு பில் மஅரூஃப் வ லா அஃபால் வ அன்ஹா அனில் முன்கர் வ அஃபால், நான் நன்மை ஏவினேன் ஆனால் செய்யவில்லை, நான் செய்யல, மக்களுக்கு தான் சொன்னேன். நான் தீமைகளை தடுத்தேன் ஆனால் அதை நான் செய்து கொண்டிருந்தேன், நானே செய்து கொண்டிருந்தேன். அந்தரங்கம் எல்லாம் அம்பலமாகுது. யார் மூலம்? அவர் மூலமாக அவரை குறித்து அல்லாஹ் பேச வைக்கிறார். இவற்றை எல்லாம் இந்த உலக வாழ்விலே மறைத்துக் கொண்டிருந்தானோ, செய்வது யாருக்கு தெரியாது என்று நினைத்தானோ, அவனே தன்னை குறித்து மக்களிடத்தில் சொல்லுகிறான், நான் நன்மை ஏவினேன் ஆனால் செய்யவில்லை, தீமையை தடுத்தேன் ஆனால் செய்து கொண்டிருந்தேன் என்று தன்னை குறித்து தானே தனக்கு சாட்சியாக எதிர் சாட்சியாக மாறி பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள் சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு மலரும் நினைவாக அது இருக்கிறது. நெஞ்சம் வெடித்து விடக்கூடிய, வேதனை மிகைத்து இருக்கக்கூடிய ஒரு மலரும் நினைவாக அது இருக்குமா இல்லையா? திருமலை, அதாவது இது புகாரி ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஹதீஸ். புகாரி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 7098வது செய்தியாக எடுத்து படித்து பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நன்மை ஏவி தீமையை தடுத்துட்டேன்னு சொன்ன சொர்க்கத்துக்கு போயிடுவோம் நினைச்சிட்டீங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு, எதை ஏவினாயோ அதை செய்யாவிட்டால் அதற்கும் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லியாக வேண்டும். எதை தடுத்தாயோ அதை நீ செய்திருந்தால் அதற்கும் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லியாக வேண்டும். இந்த கணக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் இடத்துல பேசுவார்கள், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள். வேதனை தாங்க முடியாமல் உடலில் கருகி கொண்டிருக்கக்கூடிய தோல் மறுபடியும் மறுபடியும் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒரு கணத்திலே எரிந்து விடுகிறது, மறுகணத்திலே மறுத்தோல் உருவாகிறது. தாகத்தம் தண்ணீர் என்று கேட்டு அலைகிற போது கொதிக்கக்கூடிய உச்சகட்ட கொதி நிலையில் இருக்கக்கூடிய நீர் எடுத்து வாயிலை ஊற்றப்படுகிறது. குடல் எல்லாம் அருந்து வெளியே வெந்து விடுகிறது. பசி என்று அலைகிறான், அப்போ பசி இருக்கிறது. தக்கூம் என்று சொல்லக்கூடிய விஷச்செடியினுடைய அந்த விஷச்செடி எடுத்து அவருக்கு அருந்து உண்ண கொடுக்கப்படுகிறது. அது வாயில போன உன்ன ஒமட்டிக்கிட்டு எல்லாமே வடிகிறது. எல்லாம் கடுமையா இருக்கு. தாகம் தாங்காம சொர்க்கவாசிகளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த நேரத்துல கொடுக்கிறான். அப்ப சொர்க்கவாசிகளை பார்க்கிறாங்க, பார்த்துக்கிட்டு சொர்க்கவாசிகளுக்கு சந்தோஷத்தை பார்த்துட்டு இங்கிருந்து நரகத்தில் இருந்தவர்கள் கேட்கிறார்கள், தண்ணீர்ல கொஞ்சமாவது எங்களுக்கு ஊத்துங்கப்பா, தாங்க முடியலப்பா, எங்களுக்கு கஷ்டம் தாங்க முடியல, அஃபீலு அலைனா மினல் மா, கொஞ்சம் தண்ணீரை எங்கள் மீது ஊற்ற மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் எங்களுக்கு தரமாட்டீர்களா? பசி தாங்க முடியவில்லை, தாகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் இடத்துல. ஆனா சொர்க்கவாசி என்ன சொல்றாங்க தெரியுமா? காலு இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் இந்த ரெண்டையும், உணவையும் தண்ணீரையும் ஹராமாக ஆக்கி விட்டான். சொர்க்கத்திலிருந்து ஒரு துளி, ஒரு பருக்க உங்களுக்கு கிடைக்காது.
என்று சொர்க்கவாசிகள் மறுப்பு தெரிவித்து விடுவார்கள். யார்? எந்த காபிர்கள்? இந்த நிலை எந்த காபிர்களுக்கு? அல்லதீன தகதோ தீனஹும் லகுவம் வலஇபா, எவர்கள் தங்களை மார்க்கத்தை கேலியாக கிண்டலாக விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ. அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா கண்டுக்கிறதே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னா கண்டுக்கிறதே இல்லைங்க. என்னமோ விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மார்க்கம்னா விளையாட்டா நினைக்கிறாங்க. என்ன பொழுதுபோக்குக்கு பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறாங்க. இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலியாக கிண்டலாக கேளிக்கையாக யார் நினைத்தார்களோ அந்த காபிர்களுக்கு தான் இந்த நிலை என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை அவர்களை மயக்கி விட்டது. இங்க இருக்கிற காசு, இங்க இருக்கிற பணம், இங்க இருக்கிற வீடு வாசல், இதெல்லாம் அவருக்கு பெருசு. அல்லாஹ் பெருசு இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் பெருசு இல்ல, அல்லாஹ் அனுப்பி வைத்த வேதம் பெருசு அல்ல. சொர்க்கத்தை பற்றி குறித்து பேசினா உங்களுக்கு அவருக்கு பெருசு இல்ல. அவருக்கு இங்க சொர்க்கம் இருக்குது, அப்புறம் என்ன? எனக்கு தான் உலகத்திலேயே சொர்க்கத்தை கொடுத்துட்டானே, எதுக்கு எனக்கு சொர்க்கம்னு நினைக்கிறான். மௌத்த மறந்துடுறான், மறுமையை மறந்துடுறான். இந்த உலக வாழ்க்கை அவனை ஏமாற்றியது. அந்த காபிருக்கு தான் இந்த நிலை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்ற, நீ மறந்தது போல நான் மறந்தேன். இந்த நாளை சந்திப்போம் என்று நீ மறந்தாய் அல்லவா, அதுபோலத்தான் உன்னை நான் மறந்து விட்டேன். உனக்கு எதுவும் கிடையாது. எம்முடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்ட காரணத்தினால் தான் தண்டனை என்று 7ஆம் அத்தியாயத்துடைய 50 முதல் 51 வரை இருக்கிற வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளோடு பேசுவார். அல்லாஹ் பேசுவான் சொர்க்கவாசிகள்கிட்ட. எப்படி பேசுவான்? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஹதீஸ்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய சொர்க்கத்தின் நிலை குறித்து ஒரு விவசாயி குறித்து அல்லாஹ்வின் தூதர் பேசுகிறார்கள். உலகத்தில் விவசாயியாக வாழ்ந்தவர், பயிர் செய்தவர். எப்பவும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த விவசாயி பாத்தீங்கன்னா எப்பவுமே அதே குறிக்கோள் தான் சுத்திட்டு இருப்பாங்க. காலையில விடிச்சதுல இருந்து கோமணத்தை எடுத்து கட்டிட்டாருன்னு சொன்னா தூங்குற வரைக்கும் அதை பத்தி தான் கவலை. அந்த சேத்துக்குள்ள பாதுகாப்பு, அதுல அவர் தியாகம், அது உழைப்பு, அது அதுலயே இருந்து ஒரு ஆளு அப்பவும் அல்லாஹ்வை மறக்காம இருந்து அவனுடைய கடமைகளை செஞ்சு சொர்க்கத்துக்கு வந்துட்டாரு. இப்போ விவசாயி எங்க இருக்கிறாரு? சொர்க்கத்தில் இருக்கிறார். அவர் துனியாவில எப்ப பார்த்தாலும் காட்டுல மேட்ல வயல்வெளியில வேலை பார்த்த ஆளு. இங்க வந்தா ஒரு வேலையும் இல்லை அவனுக்கு. சும்மா 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 ஜாலியா தின்னுட்டு சும்மா சுத்துறது தான் அங்க வேலை. ஜம்முன்னு இருக்கிறது மட்டும், சொகுசா இருக்கிறதா வேலை அங்க. இவருக்கு அந்த பழைய நினைவு வருது. எது? வயக்காட்டுக்கு போனது, அங்க விதை விதைச்சு நாத்து நட்டது, விதை விதைச்சது, தண்ணி பாய்ச்சது, ஏர் உழுதது, இதெல்லாம் அவருக்கு வருமா நினைவு வருது. அப்போ ஒரு சேஞ்சிங்காக வேண்டி அல்லாஹ் இடத்த கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அந்த விவசாயி எப்படி கேட்கிறாரு? எனக்கு விவசாயம் பண்றதுக்கு, பயிர் செய்யறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடு சொர்க்கத்துல. பயிர் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஏப்பா நீ கேட்ட நீ நினைச்சது நினைக்காது எல்லாமே இங்க இருக்கா இல்லையா? நீ என்னத்துக்கு பயிர் செய்ய போற அப்படின்னு கேட்கிறான். அவலஸ்தீமாசியத்தை, நீ விரும்பியதெல்லாம் உனக்கு இங்க இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த விவசாயி பார்த்து, சொர்க்கவாசியை பார்த்து கேட்கிறான். இருந்தாலும் நான் பயிர் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை வரும். இது நீயா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிற, நான் பண்ணணும், எனக்கு அதான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். சரிப்பா செய், என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் விதை கொடு, வாங்கிக்கோ. விதையை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு போய் நினைச்சாரு. அங்க பாருங்க, சொர்க்க மண்ணுடைய நிலையே வேறன்னு அவருக்கு தெரியாது. இங்க இருக்கிற மண்ணு நினைச்சிட்டாரு அவரு. சொர்க்க மண்ணுல போய் நினைச்சாரு, விதைகளை தூவுறாரு. தூவிட்டு போய் திரும்பி பார்த்தா பட செடி முளைக்குது, சர மேல வருது, சிரிச்சுட்டு போயிடுது. நாத்து பெருசாகுது, செடியாகுது, கொடியாகுது, மலராகுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பூ கனியாயி காயாயி பழுத்து நிக்குது. பருப்பு வகையா இருந்தா என்ன அறுவடையாயி என்ன செய்யுது? அறுவடையாயி மலை மாறி கொஞ்சம் கிடக்குது. கொஞ்சம் ஒரே நிமிஷத்துல அத்தையும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரே நிமிஷத்துல எனக்கு மலை மாறி எல்லாம் தானியங்கள், காய்கறிகள், கனிகள் எல்லாம் ரெடி. பாக்குறாரு, வேலை மட்டும் தான் போட்டேன் நான், எல்லாமே இங்க தானா நடக்குதா இங்க அப்படின்னு நினைச்சாரு. சந்தோஷமாக அவர் பார்க்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான்னா, தூனக இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே பிடிச்சுக்கோ, என்ன கட்டிய வாங்கிக்கோ, எடுத்துக்கோ. முன்ன மட்டும் மனசை திருப்திப்படுத்தவே முடியாதுப்பா அல்லாஹ் சொல்றான். உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது. என்ன கொடுத்தாலும் அடுத்ததுக்கு போயிடுவ, நீ அடுத்த ஸ்டேஜ் போயிடுவேன், உன்னை திருப்திப்படுத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ் சொல்லுவான்னு ரசூலா முடிக்கிறாங்க. இப்ப இது பேசிட்டு இருக்கும்போது ரசூல்லா சஹாபாக்களை வச்சு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, கிராமவாசி. அவர்
கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அந்த கிராமவாசினா பாலைவன கிராமவாசி, ஒட்டகம் வைக்கிறாள். அவருக்கு பயிர்கீரெல்லாம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அந்த நீங்க சொல்ற ஆள் இருக்கார்ல, அவர் ஒண்ணு மக்காவாசியா இருக்கணும், அல்லது மதீனாவாசி அன்சாரியா தான் இருக்கணும். நாங்களா இருக்க முடியாது, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, நாங்களாம் ஒட்டகம் வைக்கிற ஆளுங்க அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் சிரிச்சிட்டாங்க. எங்களுக்கு விவசாயம் தெரியாது, நாங்கெல்லாம் இப்படி கேட்க மாட்டோம் அல்லாட்ட அப்படின்னு அந்த ஆள் சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸ் முடிகிறது. புகாரி 2348 செய்தி எடுத்து படிப்பார். ஓகே. அதே மாதிரி அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்லுவான் என்கிற செய்தி குர்ஆன்ல இருக்கிறது. சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சலாம் சொல்றான், என்னுடைய சலாம் உங்களுக்கு உண்டு, சலாம் உண்டாகட்டும், என்னுடைய சலாம் உங்களுக்கு இருக்கு. எங்க இருக்குது? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சூரத் யாசீன்ல சொல்றான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அளவற்ற அருளானாகிய படைத்தாளக்கூடிய இறைவனாகிய என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அம் தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அங்கிட்டு போடா பாவிகளே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் கியாமத் நாள்ல. திருமறை குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் சலாம் சொல்றான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அம் தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அங்கிட்டு போங்கடா பாவி பசங்களே. எவ்வளவு பெரிய வார்த்தை, அது கடுமையான வார்த்தையாக அது இருக்கும். ஒரு செய்தியை முடித்துக் கொள்கிறேன். சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான், கூப்பிடுகிறான். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அவங்க சொர்க்கவாசிகள் ரப்பைக ரப்பனா வஸஅதை, இதோ ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம், சொல்லி இறைவா கட்டளையிடு காத்திருக்கிறோம். வல் ஹைரு ஃபீ யதைக், உன் கரங்களில் தான் நன்மைகள் எல்லாம் இருக்கின்றன. சொர்க்கத்துல எல்லாம் போதுமா எப்படி கேட்கிறான்? அல் ரதீத்தும், திருப்தியா, எல்லாம் கிடைச்சிருச்சா எல்லாம் கேட்கிறான். யாரை பார்த்து? சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்கிறான். அனைத்தும் கொடுத்த பிறகு எல்லாம் கேட்கிறான், அல் ரதீத்தும், போதுமா, திருப்தி அடைந்தீர்களா? அவங்க சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் சொல்றாங்க, வமாலானா லா நர்லா யா ரப்பி, இறைவா எப்படி எங்களால் திருப்தி அடையாமல் இருக்க முடியும்? வகத் ஆதைதனா மாலம் துஅதி அஹத மின் ஹல்கிக, உன் படைப்புகளில் யாருக்கும் வழங்காதவற்றை எல்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறாய். எவ்வளவு பெரிய பாக்கியங்களை இறைவா எங்களுக்கு வழங்கி இருக்கிறாய். எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டே ரப்பு, இன்னும் என்ன திருப்தியான்னு கேட்கிறியே. அப்போ அல்லாஹ் கேட்கிறான், அலா உஅதீக்கும் அஃதல மின் தாலிக், இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, அதை தரட்டுமா? இதுக்கு மேல ஒண்ணு சிறப்பான ஒண்ணு இருக்குது, தரட்டுமா? யா ரப்பி ஐயு ஷைஇன் அஃதல மின் தாலிக், இதை விட சிறப்பான இன்னொன்று இருக்கிறதா? அது என்ன? என்ன இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், வஹில் அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய திருப்தியை நான் பொழிய போகிறேன். பல அஸ்ஹத்து அலைக்கும் பாதஹு அபதா, இனி உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்கிற வாக்குறுதியை தரப்போகிறேன். இதோட முடிஞ்சு போச்சு, டீலிங் முடிஞ்சிச்சு. இதோட இனி உங்க மேல கோபப்படுறங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. என் திருப்தியை நான் அருளுகிறேன், என் திருப்தியை நான் பொழிகிறேன் என்று சொல்லி, இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தரவாதம் முக்கியம். இன்றைக்கு ஒரு நாள், 2 நாள், 3 நாள் சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் அல்லங்க. என்றைக்கும் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீர்கள் உத்தரவாதம் தான் அதை விட மேலானது. அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொன்னு அல்லாஹ் மறுபடியும் கேட்கிறான், இன்னொன்னு இருக்குது, அது வேண்டாமா? எல்லாத்தையும் தந்துட்டியே, நரகத்துல நீங்க காப்பாத்திட்டியே, சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டியே, இன்னொன்னு இருக்குதுப்பா, அதை மறந்துட்டீங்க நீங்க. இன்னொன்னா, அது என்னது? இருக்கிறது, வேண்டுமா? ஆம், ஃபயுக்ஷஃபுல் ஹிஜாப், தன்னை மறைத்திருக்கிற திரையை அல்லாஹ் விலக்கி தன் தரிசனத்தை அல்லாஹ் தருகிறான். வாக்கியத்துக்குரிய நாள், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஹிஜாபை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திரையை விலக்கி அல்லாஹ் தன் தரிசனத்தை தருகிறான். இதுவரை வழங்கப்பட்ட எதுவுமே அவர்களுக்கு அவ்வளவு விருப்பமானதாக இராது, அதுதான் இன்பமாக இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லா சந்தோஷத்தை தூக்கி முழுங்கக்கூடிய சந்தோஷம், என்னை படைத்த இறைவன் உங்களை படைத்த இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வழங்குகிறானா இல்லையா? அந்த பாக்கியத்துக்கு நிகராக, அந்த சந்தோஷத்துக்கு நிகரான வேறு எந்த சந்தோஷம் இருக்கவே முடியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். எனவே அன்பு சகோதரர், அந்த மலர் நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்த நன்மக்களாக, சொர்க்கத்திலிருந்து சொர்க்கவாசிகளோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தை கிடைக்க பெற்ற நன்மக்களாக வாழக்கூடிய நசீபை இதோ நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். என் தாய்க்கும் தந்தைக்கும் வழங்க வேண்டும், உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் வழங்க வேண்டும்,
என் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். உங்கள் சகோதரன் சகோதரிகளுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். எங்கள் அனைவரையும் படைத்த இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்திலே மலரும் நினைவுகளை எண்ணி பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று புனித ரமலானிலே நீ கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே ஜும்மாவுடைய இந்த சிறந்த நேரத்திலே அல்லாஹ்வின் இடத்திலே பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.